ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காளான் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கடுத்தது பச்சை மிளகா, காரத்துக்கு நாங்கள் அதிகமாக காரம் சாப்பிட மாட்டோம், அதனால் கொஞ்சமாக வச்சுருக்கேன். ஒரு 4-5 மிளகா தான். அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது. அடுத்தது பிரியாணி இலை. அடுத்தது சோம்பு, பாருங்கள் சோம்பு. அடுத்தது இந்த மராட்டிய மொக்கு, பட்டை, லவங்கம், சரிங்களா, கருவேப்பிலை. ஓகேங்களா. காளான் நான் 2 பேக்கெட் காளான் எடுத்துனுங்கிறேங்க. 2 பேக்கெட் காளான். ஓகேவா, சரிங்களா. அடுத்தது தக்காளி கட் பண்ணி வச்சுனுங்கிறேன். அடுத்தது மிளகாத்தூள், மல்லித்தூள். இது வெஜிடபிள் பிரியாணிக்கு போடுற பொடி, சரிங்களா. சில்லி பவுடருங்க. இது மிளகாத்தூள் நம்ம கடையில் வாங்கின சில்லி பவுடர். இங்கே பாருங்கள், மஞ்சாத்தூள். ஓகேவா. தேவைக்கான உப்பு, சரிங்களா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அவ்வளோதாங்க. பாருங்கள், குக்கரை வச்சுக்கோங்க. அடுத்தது தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் இங்கே பாருங்கள், பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், சரிங்களா. பட்டை, லவங்கம். அடுத்தது மிளகாப்பொடி, பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். தாளிப்புக்கு இங்கே பாருங்கள், இஞ்சி பூண்டு விழுது, சரிங்களா. இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதை அப்படியே நல்லா வதக்கிடுங்க, சரிங்களா. இது லைட்டாக வணங்கின பின்னாடி இது வணங்கிறதுக்கோசரம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க, சரிங்களா. கொஞ்சம் டக்குன்னு வணங்கும். இது பாருங்கள், லைட்டாக வணங்கியாச்சு. அடுத்தது தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டாச்சு. இது அப்படியே வணங்கிட்டோம், சரிங்களா. பாருங்கள், தக்காளி எல்லாமே இப்படி வணங்கியாச்சு. அடுத்தது காளானை எடுத்து கொட்டிக்கோங்க. காளான் நல்லா வேகட்டும் லைட்டாக. இதுக்கு கொஞ்சமாக காளானுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் எவ்வளோ சமைக்கிறீங்க அப்படின்றத பார்த்து நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. உப்பு போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த கடையில் வாங்கின மிளகாத்தூள். இது வெஜிடபிள் பிரியாணிக்கு போடுற பொடி. இது மல்லித்தூள், மஞ்சத்தூள். நான் இந்த கலர் பொடிலாம் போட மாட்டேங்க. எப்பயுமே நான் இந்த கலர் பொடி போட மாட்டேன், சரிங்களா. இது நல்லா கொஞ்சம் லைட்டாக வெந்துட்ட பின்னாடி காளான் இதெல்லாம் இந்த கிரேவிலாம் நல்லா இதான பின்னாடி உங்களுக்கு 1 கப்பு ரைஸ் வச்சிங்கன்னா 2 கப்பு தண்ணி வைங்க. 2 கப்பு ரைஸ் வச்சிங்கன்னா 4 கப்பு தண்ணி வைங்க, ஓகேங்களா. இங்கே பாருங்கள், பிரியாணிக்கு தேவையான அந்த கிரேவி காளான் ரெடி ஆயிடுச்சு, ஓகேங்களா. இங்கே ரொம்ப காளான் வேகும் போது தண்ணி ஊற்றினா அது நல்லா இருக்காது. இது இப்படி கொஞ்சம் அரை வேக்காடாக காளான் இருக்கும்போதே ஊற்றிடுங்க. நீங்கள் இந்த சமயத்தில் நெய் இருந்தால் ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. என்கிட்ட நெய் இல்லை, அதனால் அந்த நெய்க்கு தேவையான ஆடை எடுத்து வச்சுங்க, அது கொஞ்சமாக போட்டேன், சரிங்களா. இந்தாங்க பாருங்கள், தண்ணி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு உப்பு தேவையான அளவுக்கு
உங்களுக்கு தெரியும் நல்லாவே. அதுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இவ்வளோதாங்க. இது கொதிக்கட்டும். கொதித்த பின்னாடி இது வந்து ரைஸ் போட்டு அப்படியே குக்கரில் உங்களுக்கு உங்கள் விசில் எந்த மாதிரி இருக்குதோ உங்கள் குக்கர் அந்த மாதிரி நான் வந்து 2 விசில் விடுவேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு கொதிக்கிற பதத்தில் வரும்போது நீங்கள் வந்து ரைஸ் போட்டுருங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், இப்போ வந்து ரைஸ் போட்டேன். நீங்கள் வந்து கொத்தமல்லி தழை அப்புறமா வந்து புதினா இருந்தால் போட்டு விசில் விட்ருங்க. என்கிட்ட இல்லை, அதனால் நான் போடல. ஓகேவா? பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், சூப்பரான ரெசிபியான பாருங்கள், சூப்பரான காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்கும். நான் வந்து கொத்தமல்லி தழை புதினா இல்லைங்க, அதனால தான். ஓகேங்களா? இவ்வளோதாங்க பிரியாணி. வாங்க பார்த்துக்கோங்க, பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி செய்யுங்க. ஓகேங்க, காளான் பிரியாணி ரெடி. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க.